இந்த சப்கிளினிக்கல் மஸ்டைட்டிஸ் வந்து ரெகுலரா அக்கர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வந்து சில மாடுகள்ல ரெகுலரா அக்கர் ஆகும். ஓகே, இது நீங்க ப்ரீடிங்லயும் இந்த பாயிண்ட் கொண்டு வரணும். ஓகே ஓகே. இப்ப ஒரு சில மாடுகள்ல வந்து ஒரு மாசமே இது சப்கிளினிக்கல்ல வருது, இந்த மாடுல வந்து அப்படின்னா அது வந்து ஹெரிடிட்டி இஷ்யூவா கூட இருக்கலாம். ஓகே. இப்ப இந்த மாடுகளை வந்து நீங்க மாஸ்டைட்டிஸ்கா மார்க் பண்ணி. இப்ப எங்ககிட்ட ஒரு சில அனிமல்ஸ் வந்து சப்கிளினிக்கல் லெவல்ல ஐடென்டிஃபை ஆகாத மாடலா இருக்கு. ஓகே, மாஸ்டைட்டிஸ் சப்கிளினிக்கல் லெவல் இது வரைக்கும் ஐடென்டிஃபை ஆகல, மாஸ்டைட்டிஸ் ஐடென்டிஃபை ஆகல. ஓகே, அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு. அப்படினா குட். இப்ப இந்த அனிமல்ல தான் நீங்க லாங் டைம் எடுத்து கரெக்ட் கரெக்ட். ஓகே. இப்ப நீங்க உங்க ஒரு சில மாடுகள் அக்கரன்ஸ் ஆயிட்டே இருக்குன்னா, ஆனா ஈல்ட் அதிகமா இருக்கு, ஆனா சப்ளினிக்கல் மஸ்டைட்டிஸ் ஆயிட்டு இருக்குன்னா, இது வந்து ஆரஞ்சு லெவல்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல இந்த மாடு நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா இந்த மாடு இது வந்து உள்ள கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ நம்ம வந்து ஜெனடிக்கலி இதுக்கு வந்து மஸ்டைட்டிஸ். இப்ப நாங்க அதுக்கு 7 கிராம்ஸ் பதிலா 15 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா டாப் இல்ல 7 கிராம்ஸ் இதுக்கு போதும். ஏன்னா அதோட ரெக்கமெண்டட் லெவல் வந்து 7 கிராம்ஸ் தான் பர் ஹெட் பர் டே. இதுல வந்து நம்மளோட ஹோல் ஐடியா வந்து ஒரு குட் குவாலிட்டி மினரல்ல டிஷ்யூ லெவல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம். உள்ள அப்சர்வ் குடலுக்குள்ள போயிட்டு பிளட்ல அப்சர்வ்